பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேளையிலும் கூட லேவியராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களோடு இடைப்படுவீராக, எங்களோடு பேசுவீராக, உம் நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. எங்களோடு நீர் பேசிக்கொண்டிருக்கிறபடியால் நன்றி. உம் கிருபைக்காக நன்றி, உம் இரக்கத்துக்காக நன்றி, உம் பாதுகாப்புக்காக நன்றி, உம் வழிநடத்தலுக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு பேசும் ஆண்டவரே, எங்களோடு இடைப்படும். கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் அனைவருக்கும் இதை நன்மையாய் கர்த்தர் நீதாமை நடத்தி தருவீராக. எங்களோடு இடைப்படும். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இன்றைக்கும் நாம் லேவியராகமத்தின் புஸ்தகத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். எப்படி கர்த்தர் லேவியனை ஊழியத்துக்கு அழைத்தாரோ, தம்முடைய பணிக்காக கர்த்தர் அழைத்தாரோ, அதே போன்று கர்த்தர் நம்மையும் அழைத்து இருக்கிறார். கர்த்தர் ஆபிரகாமுடைய வாரிசாய் இருந்த, ஈசாக்குடைய வாரிசாய் இருந்த, யாக்கோபுடைய வாரிசாய் இருந்த, யாக்கோபுடைய 3ஆவது மகனாய் இருந்த இந்த லேவியை ஊழியத்துக்கு அழைத்தது நாம் அனைவருக்கும் தெரிந்ததே. இந்த லேவி ப்ரீஸ்ட்லி மினிஸ்ட்ரி என்று சொல்லுகிறார்கள். ஆசாரியத்துவ ஊழியத்துக்கு என்று அழைக்கப்பட்டான். ஆசாரிய ஊழியம் என்பது முதன் மகன்களுக்கு ஆக கொடுக்கப்பட்டது. திஸ் வாஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் பார்ன்ஸ் ஆஃப் இஸ்ராயல். அவங்களுக்கு தான் அது கட்டாயம் வந்துடும். எப்படியோ ஒரு சேஞ்ச், எப்படியோ ஒரு மாற்றம். ஹி ஹஸ் கம் டு ரீப்ளேஸ் த மினிஸ்ட்ரி ஆஃப் த ஃபர்ஸ்ட் பார்ன். ஆக தலைச்சம் புள்ள ரூபன், 2வது புள்ள சிமியோன், 3வது தான் இந்த லேவி. தலைச்சன் பிள்ளைகள், they are always designated or they have been anointed to do ministry. என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் அன்றைக்கி இந்த செய்தி உங்களை தொடுவதாக. நீங்கள் தலைச்சன் பிள்ளையாக இருந்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல கர்த்தர் உங்களிடம் என் ஊழியத்தை நீ செய்கிறாயா என்று கேட்பாரோ என்கிற எண்ணம் எனக்குள்ளே இருக்கிறது. கர்ப்பம் திறந்து பிறக்கும் யாவும் எனக்கு சொந்தம் என்று, கர்ப்பம் திறந்து பிறக்கிற உன் ஆண் மக்கள் யாவரும் எனக்கு சேவை செய்ய வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொன்ன வசனத்தின் வாயிலாக ரூபன் அவர் தள்ளப்பட்டார். அவர் ஊழியத்துக்கு தேர்வு செய்யப்படவில்லை. அவர் ஒரு பெரிய மிஸ்டேக் கமிட் பண்ணிட்டார். அதனால் அது அவங்க தகப்பன் ஆகிய யாக்கோபு அப்ரூவ் பண்ணல. பிறகு ஊழியம் சிமியோன் கையில் வந்துருச்சு. சிமியோனும் லேவியும் 2 பேருமே அவங்களுடைய சிஸ்டருக்காக பக்தி வைராக்கம் பண்ணி ஒரு ஊரையே வெட்டி போட்டார்கள். அதனால் ஊழியம் சிமியோன் லேவியம் விட்டு யூதா கையில் போச்சு. ஆக்சுவலாக லீடர்ஷிப் யூதா கையில் போயிடுச்சு. ஆனால் யாக்கோபுக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கும். லீடர்ஷிப்புன்னு இருந்தாலும், ப்ரீஸ்ட்ஹுட் இருந்தாலும் அது என் அன்பு மகனாகிய யோசேப்புக்கு இருக்க வேண்டும் என்று. அதனால் அவர் யோசேப்புக்கு செல்லம் கொடுத்து வளர்த்ததை நம்ம எப்ராயிமோட வாழ்க்கையில் பார்க்க முடியும். யோசேப்புக்கு 2 பிள்ளைங்க, மனாசே, எப்ராயிம். மனாசே தான் தலைச்சம் பையன், எப்ராயிம் இளைய மகன். யாக்கோபு மரிக்கும் தருவாயில் யோசேப்போட பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணும்போது கிறிஸ்கிராஸாக கை வச்சிருவார். இளைய மகன் மேலே வலது கையும், மூத்த மகன் மேலே இடது கையும் வச்சு இளையவனை டபுள் பொசிஷன் வைப் கொடுப்பார். அப்போ யோசிப்பு சொல்லுவார், அப்பா இப்படி பண்ணுறீங்களாப்பா? இல்லை, நான் தான் வச்சேன் என்று சொல்லி ஒரு சேஞ்ச் பண்ணி விட்டுருவார். அதுக்கப்புறம் நம்ம எப்போ பார்த்தாலும் எப்ராயிம் தன்னை ஒரு பெரிய ஆளாக பேசிக்கொண்டு இஸ்ரவேல் கோத்திரம் நடுவில் பண்ணுவதை நம்ம பார்க்கும். பிரிந்து போகும்போது கூட முதன்மையாக 10 கோத்திரம் பிரிந்து போகிறதுக்கு தலைவனாக இருந்து பிரிந்து போய் இஸ்ரேல் என்கிற நாடையும் எடுத்து கொண்டு போய் அந்த சிவில் வாரில் இஸ்ரேல் 2ஆய் பிளப்பதற்கு காரணமாக இருந்ததும் இந்த எப்ராயிம் தான். ஆனால் நாம் இன்றைக்கு we are going to talk about the spiritual rulers. We are not going to talk about the political rulers or not about the kings. Who is authorized in the kingdom of God? Political leaders கர்த்தருடைய கிங்டமில் ஆத்தரைஸ் பண்ணுறாங்களா? அப்படி ஒரு ஆத்தரைசேஷன் வேண்டாம் என்று தான் கர்த்தர் இந்த ஸ்பிரிச்சுவல் ரூலர்ஸை இங்கே வச்சுருந்தார். தே ரூல். அந்த இடத்துல கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக, கர்த்தருடைய பணியை, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனோம்னா அவங்க பிரம்மாண்டமாக இருப்பாங்க. அவங்க தான் அந்த மக்களை ரூல் பண்ணுவாங்க. மீனிங் டு சே, ஆலயம்னு வந்துட்டு அங்கே த சன்ஸ் ஆஃப் லீவாய் அவங்க தான் ரூல் பண்ணுவாங்க. 4 பிரிவாக இருந்தாங்க. கோகாத்தின் புத்திரர், மெராரியின் புத்திரர், பிறகு
கெர்சோனின் புத்திரர், பிறகு ஆரோனுடைய புத்திரர். ஸோ ஆரோன் புத்திரர் தான் நம்பர் 1. ஸோ என்ன இது எப்போ மாறிச்சு தலைச்சம் பிள்ளையை விட்டு? எப்படி இந்த 12 பேரில் இவர் எப்படி ஒஸ்தியானார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டன் காஃப் இன்சிடென்ட்னு சொல்லுவாங்க. சொல்லுவோம், நம்ம பைபிளில் படிப்போம். மோசே சீனாய் மலை மேலே போயிட்டார், 40 நாள் ஜெபித்து கொண்டிருக்கிறார், நமக்கு தெரியும். அங்கே ஆண்டவரோடு கூட ஜெபித்து கொண்டிருக்கும்போது 10 கற்பலைகள் வாங்கிட்டார். ரிட்டர்ன் ஆகிறதுக்கு கொஞ்சம் தாமதித்தார். அந்த நேரத்தில் இந்த இஸ்ரவேலர்கள்லாம் அவங்க மனதளவில் எகிப்துக்கு திரும்பினார்கள். See, God brought the Israelites out of Egypt, but God was not able to remove the Egypt out of Israelites. எகிப்தில் இருந்த இஸ்ரவேலர்களை வெளியெடுத்தார். இஸ்ரவேலனுக்குள்ளே இருந்த எகிப்தை கர்த்தரால் எடுக்க முடியல. நம்ம கூட அப்படி தான். உலகத்திலேருந்து கர்த்தர் நம்மளை மீட்டெடுத்தார். உலகம் நம்மளை ஒன்றும் பண்ணல. ஆனால் நமக்குள்ளே ஒரு உலகம் வச்சுருக்கோமே, அதை வெளியெடுக்கிறக்கூடிய ஒரு ஆபத்தில் தான் அடிக்கடி நம்மளும் ஈஜிப்டுக்கு போகிறது போல் நம்ம மனதளவில் உலகத்து பக்கம் போவோம். ஆனால் வெற்றி பெற்று திரும்புவதில் மறந்துடாதீங்க, எகிப்தில் நம்ம இருந்தாலும் நம்ம அடிமை தான், எகிப்து நமக்குள்ளே இருந்தாலும் நம்ம அடிமை தான். இந்த இஸ்ரவேலர்கள் இந்த கோல்டன் காஃப் இன்சிடெண்ட்டில் பொன் கன்றுக்குட்டி செஞ்சாங்க, ஃபோர்ஸ் பண்ணாங்க. அவரும் லேவி தான், ஆரோன், மோசேயோட அண்ணனாகி ஆரோனை ஃபோர்ஸ் பண்ணி பொன் கன்றுக்குட்டியை கருபிடித்தாராம். ஸோ அவர் செய்ய கற்றுக்கிட்டு வந்தாரா என்னான்னு தெரில. நம்ம கூட கோல்டெல்லாம் எடுத்து போய் பொன் கன்றுக்குட்டி செய்ய முடியுமானா செய்ய முடியாது. ஹி வாஸ் ப்ரொஃபஷ்னல் இன் மேக்கிங் அன் ஐடல். இஸ்ரவேலன் பாருங்கள், ஒரு அழைக்கப்பட போகிற ஒரு மனிதன். ஆனால் என்ன இதில் ஒரு நல்ல விஷயம்னா, மோசே வந்துட்டார், மோசே கோபமாக இருக்கார், ஆண்டவர் கோபமாக இருக்கிறார். வாசலில் நின்றுட்டு அந்த என்ட்ரன்ஸில் அந்த அவங்களோட ஆசரிப்பு கூடாரம் மாத்திரமல்ல, அந்த பாளையத்துக்கு வெளியில், அந்த கேம்புக்கு வெளியில் நின்று மோசே கோபமாக இருக்கும்பொழுது ஆண்டவர் அதில் செக் பண்ணிட்டார். பரவாயில்ல, பாவத்தில் விழுந்துட்டான் லேவி, இருந்தாலும் நான் கூப்பிடும்போது வந்துட்டான். இதில் தான் லேவி கையில் ஊழியம் வந்துச்சுங்க. அதனால் ஒரு புஸ்தகமே வந்துருச்சு. நம்ம அதை தான் படிச்சுட்டே இருக்கிறோம், லேவியர் ஆகம்னு ஒரு புஸ்தகமே. ஸோ நான் இனிமேல் ப்ரீஸ்ட்ஹுட், இனிமேல் மினிஸ்ட்ரி, இனிமேல் ஊழியம், இனிமேல் பைபிள் சொல்லித்தர்றது, தசம பாகம் வாங்கிறது, தசம பாகத்தில் தசம பாகம் எடுக்கிறது, டயத்ஸ் ஆஃப் டயத்ஸு, சின் ஆஃபரிங், பீஸ் ஆஃபரிங், கிரெயின் ஆஃபரிங், பேர்ன்ட் ஆஃபரிங், எதுவாக இருந்தாலும் மொத்தமே இந்த லேவியர்கள் தான் பேச போகிறாங்க. ஸோ லேவியர் ஆகமுக்கும் யூதாக்கும் சம்மந்தம் இல்லையோ? லேவியர் ஆகமுக்கும் மனாசே, எப்ராயிம், தான், செபுலோன், நப்தலி இவங்களுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லையோ? சம்மந்தம் இருக்குங்க. லேவியர்கள் செய்வாங்க, நீ சப்போர்ட் பண்ணு. ஸோ ஒரு ஜாதியே தனக்கென கர்த்தர் பிரித்தெடுத்தார். அதை ஆண்டவர் டாப் அப் பண்ணிடுவார். அந்த 12 பேரில் ஒருத்தனை எடுத்துப்பார் தனக்கு. இப்போ 11 ஆயிரம், அந்த 11 டாப் அப் பண்ணுவார். எப்படி டாப் அப் பண்ணுவார்னா, யோசேப்பை வெளியே எடுத்து யோசேப்போட 2 பிள்ளைங்களை உள்ளே போடுவார், எப்ராயிம், மனாசே என்று. ஸோ அதுதான் இப்போ லேவி ஊழியம் வந்தது பை த ஜீல் டுவர்ட் காட், தேவனின் மீது பக்தி வைராக்கியம். கோல்டன் காஃப் வச்சுட்டு அந்த காஃபை, அந்த பொன் கண்டுகுட்டியை செஞ்சுட்டு அதை கருப்பிடித்து எல்லாம் நடனமாகி கொண்டு இருக்கும்போது ஒரு குரல், கர்த்தர் பட்சத்தில் நிற்பவன் யார் அப்படின்ற குரல் கேட்டதும் பாவத்தை விட்டுட்டு, ஆபத்தை விட்டுட்டு, அந்த களியாட்டத்தை விட்டுட்டு, கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியை விட்டுட்டு ஒரே நொடி பொழுதில் எழுந்து ஓடி வந்தவன் லேவி. இம்மிடியட்டாக ஓடி வந்தவன். கர்த்தர் சொன்னார், இனிமே இவன் என் பணியை செய்வான், இவனுக்கு சொத்து நான் தான், இவனுக்கு சம்பத்து நான் தான், இவனுக்கு இந்த இஸ்ரவேலின் பாளையம் எங்கும் எந்த சொத்தும் தர வேண்டாம், இவனுக்கு சொத்தாய் நான் இருப்பேன். From today I am going to hand over all the ministerial duties to him. இனி பைபிளில் ஊழியம் என்று வந்தாலே இந்த லேவி தான். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இப்போ ஆரம்பிக்க போகிறது, புதிய ஏற்பாட்டு காலத்தில் அந்த பேட்டனை எடுத்துகிட்டு வந்து ஜீசஸ், யூதா கோத்திரத்து சிங்கமாகிய ஜீசஸ் கையில் அந்த மினிஸ்ட்ரியை கொடுக்க போகிறதும் அவங்க தான். ஆரோனின் குமாரத்திகளில் ஒருத்தி எலிசபெத், அவளுக்கு புருஷனாகிய ஜகரியா பிள்ளை இல்லாமல் இருந்தார்கள். அவங்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது, யோவான் ஸ்நானகன். அப்போ ஜான் த பேப்டிஸ்ட் ஹீ இஸ் அ லிவைட். ஆனால் ஒரு சில எக்ஸ்ப்ளனேஷன் நமக்கு தெரியும், பைபிள்லே போடப்படுறது. ஜீசஸ் கிரைஸ்டோட கசினாக தான் இவர் இருக்கிறார், யோவான். அப்போ ஆண்டர் கிருபையில் எங்கேயோ ஒரு மிக்ஸ்ட் மேரேஜ் ஆகிருக்கு, ஜூடாக்கும் லீவாய்க்கும். இட் இஸ் காமன் இன் தோஸ் டேஸ். அப்போ அந்த ஊழியம் என்கிற ஒரு பேட்டனை எடுத்துகிட்டு லேவியர்கள் கர்த்தர்களை ஹேண்ட் ஓவர் பண்ணதை ரொம்ப அருமையாக நம்மளால் பார்க்க முடியும். நம்மளால் லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே அந்த லூக்கா அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார், எப்படி இந்த ஊழியம் ஆரோன் கையிலேருந்து எப்படி ஜீசஸ் கையில் போனது என்று. சரி, ஃபஸ்ட் பார்னும் ரீப்ளேஸ் பண்ணிட்டாரு,
அதர் ட்ரைப்ஸையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டார். எப்படி ஜீல் நம்ம கூட கர்த்தர் நம்மளை ஊழியத்துக்கு அழைச்சார்னா எதையும் ரீப்ளேஸ் பண்ணலாம். யாரையும் நம்ம ஓரம் கட்டிட்டு இல்லை, நமக்கு கர்த்தர் மேலே உள்ள பக்தி வைராக்கியத்திலே எல்லா வெற்றிக்கு நேராக நம்ம போகலாம். ஸோ ஃப்ரம் நவ் த என்டையர் ட்ரைப் ஆஃப் லேவி இஸ் கோயிங் டு பி கான்சிக்ரேட்டட் டு மினிஸ்டர் அட் த டபர்னக்கிள் ஆஃப் காட். தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்திலே இருக்கிற இந்த லேவியர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை அழைத்திருக்கிறார். கர்த்தர் அவர்களை ஊழியத்துக்கென்று அழைத்திருக்கிறார். கர்த்தர் அவர்களை பிறரை ரட்சிப்புக்குள்ள வழிநடத்தும்படி அழைத்திருக்கிறார். இதுதான் நம்ம படித்து கொண்டே வருகிறோம். ஸோ ஆரோனுடைய வழி பரிசுத்த ஸ்தலமும் மகா பரிசுத்த ஸ்தலமும் டேக் ஓவர் பண்ணிடணும். மீதி கெர்சோம் மெராரி இந்த கோகாத்தின் புத்திரர் பரிசுத்த பண்டங்கள் எல்லாம் சுருட்டி கொண்டு போகிறது. அதே போல் கெர்சோம் மெராரி அவங்க கார்ட்ஸ் வச்சுருப்பாங்க, அந்த வண்டில்கள் வச்சுருப்பாங்க, அதில் கொண்டு போகிறது. ஸோ இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் தான், அவங்களுக்கு நோ லேண்ட் இன்ஹெரிட்டன்ஸ். அவங்க கையில் கோல்டு இருக்கும், சில்வர் இருக்கும், பணம் இருக்கும், காணிக்கைகள் இருக்கும், தசம பாகம் இருக்கும். 12 பேர் ஒருத்தருக்கு தசம பாகம் கொடுத்தா 12 டைம்ஸ் இப்போ 100% ஒருத்தர் லேவி கொண்டு போய் கொடுப்பாங்கன்னா, அப்போ லேவி 12 பேர் கையில் 10% வாங்கினார்னா எல்லார் கையிலும் 90% தான் இருக்கும். ஏன்னா 10% காணிக்கை கொடுத்துட்டாங்க. லேவி கையில் 120% இருக்கும். அப்போ பாருங்கள், இந்த 120%ல் லேவி டயத் ஆஃப் டயத் அந்த தசம பாகங்கள் கலெக்ட் பண்ணார். அது 120%. அந்த 120%ல் 10% கொண்டு போய் ஆரோனுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பார். ஸோ இப்படிலாம் ஆண்டவர் கான்செப்ட் வச்சுருந்தார். ஸோ இவங்களுக்கு டியூட்டி. ஸோ தே ஹாவ் அ ரெகுலர் டியூட்டி. இந்த லேவியர்கள் வழியில் தான் ஆசாரியர்கள், இந்த லேவி குடும்பத்தில் தான் ஆசாரியர்கள். அந்த லேவி குடும்பத்தில் ஆசாரியர்கள் தான் யார் வழியில் பிறக்கிறாங்கன்னா ஆரோனுடைய வழியில். மோசேயோட ஃபேமிலி, மோசேயோட அண்ணா இருக்கார் இல்லையா, அது. ஸோ பலவிதமான காணிக்கைகள், பலவிதமான பலிகள் எல்லாம் படிச்சுட்டு வரும்போது இன்றைக்கி நம்ம எங்கே லேண்ட் ஆகிருக்கோன்னா த சின் ஆஃபரிங். பாவம் செய்தால் மன்னிப்பு என்ன? What is a sin offering? It is a mandatory purification process. தப்பு பண்ணிட்டோம், அந்த தப்பு மனப்பான்மையோடு இருக்கக்கூடாது. நம்மை நாமே சுத்திகரித்து கொள்ள வேண்டும். அடிக்கடி இந்த வசனம் எனக்கு ஞாபகம் வருங்க. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சுத்திகரிப்பு என்பது கிறிஸ்டியனோட டெய்லி ப்ராசஸ். நம்ம காலையில் எழுந்திக்கிறோம், டேக் பாத் பண்ணுறோம், ஃப்ரெஷ் ஆகிக்கிறோம், திரும்பி சில நேரத்தில் மதியமும் பண்ணுறோம், திரும்பி சில நேரத்தில் ஈவினிங் குளிக்கிறோம். எப்போல்லாம் நம்ம க்ளீனாக இல்லைன்னு ஃபீல் பண்ணுறோமோ we go and take a shower and make ourselves fresh. இயேசுவின் ரத்தம் நம்மளை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இன்றைக்கி சின் ஆஃபரிங், இதை பியூரிஃபிகேஷன் ஆஃபரிங் என்று சொல்லலாம். இது ரொம்ப மேண்டேட்ரி. ஆனால் மறந்துடாதீங்க, இந்த சின் எதுனா which has been done out of ignorance. தெரியாமல் பண்ணிட்டோம். நெக்லிஜென்ஸ்ன்னு கூட சொல்ல முடியாது, இக்னரன்ஸ்னால் தெரியாமல் பண்ணிட்டேன். நம்ம நிறைய நேரத்தில் எதனா தப்பு பண்ணுவோம், யாருன்னா கேட்டாங்க சாரிங்க தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்வோம். அவங்க மன்னிப்பாங்கன்றீங்க, மன்னிக்க மாட்டாங்க. எல்லா உலகம் ஃபுல்லாக ஒரு சட்டம் இருக்குது. இக்னரன்ஸ் இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ் ஃப்ரம் லா. எனக்கு தெரில அப்படின்னு சொல்லி நீ சட்டத்துக்கு முன்னாடி தப்பிக்க முடியாது. எக்ஸ்கியூஸ் பிஃபோர் லா. சில நாடுகளில் ஏர்போர்ட்லேயே விட்டிருப்பாங்க, தெரியாமல் இதை பண்ணிட்டு நீங்கள் சொல்லாத, நீ தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாமல் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் ட்ரீட். தெரியாமல் பண்ணால் பைபிள் அன்னைக்கே மன்னிச்சிச்சிங்க, உலகம் மன்னிக்காது. தெரியாமல் பண்ண தப்புக்கு, அப்போ தெரிஞ்சு பண்ண தப்புக்கு கண்டிப்பாக தண்டனை உண்டு. லேவியர்களுக்கு பல ரோல் இருக்குது. அவங்க ஆண்டவரையும் ஃபேஸ் பண்ணோம், ஆண்டவர் கையிலேருந்து ஞானத்தை வாங்கி உலகத்தையும் நியாயம் விசாரிக்கணும். இவங்க தான் நியாயம் விசாரிக்கணும். மோசஸ் கூட 70 பேர் நின்று நியாயம் விசாரிக்க செய்தாங்களே, அந்த நியாயம் விசாரிக்கிற பணி இவர்களுக்கு இருக்குது. இதை நம்ம 2 இடத்துல படிக்க போகிறோம். வில் பி ஸ்டடிங் அபவுட் திஸ் சின் ஆஃபரிங் இன் லிவைட்டிகஸ். இன்றைக்கி படிக்கணும்ல, 4ஆம் அதிகாரம் ஃபுல் சாப்டரும் அதை தான் கவர் பண்ண போது. திரும்பி என்னாகும் 15ஆம் அதிகாரத்தில் இதை பற்றி நம்ம கவர் பண்ணுவோம். என்னாகும் படிக்கும்போது நம்ம அதை கவர் பண்ணியிருக்கிறோம். ஸ்தோத்திரம். நம்ம பண்ணோம்னா when we have done something unintentional, தெரியாமல் பண்ணிட்டேன், வேணும்னு பண்ணலை, தெரியாமல் பண்ணிட்டேன், ஏதோ ஒன்று பண்ணேன், வேணும்னு பண்ணல, ஆனால் இப்படி ஆகும்னு நான் நினச்சி பண்ணல. ஸோ the sin has to be covered because it is deliberate. நம்ம தெரியாமல் பண்ணோம், ஆனால் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இதை வெளியில் யாருக்கையும் போய் சொல்ல முடியாது. ஜனங்க ஏற்றுக்கிட்டாங்க, ஆண்டவர் கையில் வந்தோம், அதனால் ஒரு பிரச்சனை வந்திருக்கு, எப்படி பண்ண போகிறோம்? ஆமேன். ஸோ
they were afraid about judgment. நம்ம ஒரு கிரியை பண்ணாலும் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. வெளிப்படுத்தல் விசேஷத்தில் சொன்னார், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நமக்கு ஒரு ஃபியர் இருக்குது, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிட்டோம்னா இதுக்கு பலனோட வந்துட்டார்னா, இதுக்கு வட்டியை முதலமாக கொடுத்துட்டார்னா. வட்டியில் வந்து நிறைய வட்டி இருக்குது. மீட்டர் வட்டி இருக்குன்றாங்க, அது இருக்குன்றாங்க, 10% இருக்குன்றாங்க, 15% இருக்குன்றாங்க, 100% இருக்குன்றாங்க. நமக்கு இதெல்லாம் புரியல. நல்லது சேர்ந்து வந்துச்சுன்னா பரவாயில்ல, கெட்டது சேர்ந்து வந்துச்சுன்னா, நமக்கு ஒருத்தர் வட்டி போட்டு கொடுத்தாருன்னா நமக்கு லாபம், நம்ம ஒருத்தருக்கு வட்டி போட்டு கட்டணும்னா இப்போ இந்த வட்டி ஒரு சில டைம் நமக்கு லாபமாக இருக்குது, ஒரு சில நஷ்டமாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு பயம் யூதர்களுக்கு இஸ்ரேலுக்கு என்றைக்கு உண்டு. ஸோ அவங்க வந்து சில ரிச்சுவல்ஸ் பண்ணி அப்பப்போ கழிச்சிடுவாங்க. தீட்டு கழிக்கிறது போல், பாவத்துக்கு பரிகாரம் தேடுறது போல், புண்ணியம் செய்கிறது போல். पाप को मिटाने के लिए पुण्य की काम करना, और புனிதமான ஒரு வேலையை செய்து. வாட் ரிச்சுவல் வி ஹேவ் டு டூ. புண்ணியத்தை பற்றி பேசும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, முடியாதவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, அன்னதானம் போடுங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க. பட் வாட் இஸ் த ரியல் ரிச்சுவல்? அந்த வானத்தை பூமியை படைத்த தேவன், அந்த நியாயாதிபதி, அந்த நீதிபதி என்ன புண்ணியம் பண்ண சொல்கிறார்? கோர்ட் கேஸில் வந்துட்டோம், நம்ம குற்றவாளி கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கிறோம். நீதிபதி அங்கே நமக்கு ஒரு தீர்ப்பு கொடுப்பார், முன்ன மன்னிக்கணும்னா இதை பண்ணணும். வாட் ரிச்சுவல் ஹஸ் டு பி டன்? அதுதான் இன்றைக்கு 4ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். இதில் வந்து ஒரு ஹயராக்கி சொல்லித்தரப்போகிறார். என்னன்னா, தப்பு பண்ணிட்டு தெரியாமல் தப்பு பண்ணது, அந்த வேர்டு மைண்டில் வச்சுங்க. தெரியாமல் தப்பு பண்ணிட்டு இன்றைக்கி வந்திருக்கிறவன் பிரதான ஆசாரியனாக இருந்தால், ஆரோனாக இருந்தால், ஆரோனுடைய மகனாக எலேசராக இருந்தால் அவன் என்ன செய்ய வேண்டும்? தெரியாமல் தப்பு பண்ணி வந்திருக்கிறது ராஜாவாக இருந்தால், தாவீதாக இருந்தால், சவுலாக இருந்தால், சாலமோனாக இருந்தால், எசேக்கியாவாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு ஒரு பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ், அதுக்கு ஒரு ரிச்சுவல். ஹை ப்ரீஸ்டாக இருந்தால், பிரதான ஆசாரன் இருந்தால் ஒரு ரிச்சுவல், அதான் அந்த லேவியர்களாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு ரிச்சுவல், ராஜாவாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு ரிச்சுவல். காமன் பர்சன், சாதாரண ஆள், சராசரி ஒரு மனுஷன், அவன் ராஜா இல்லை எந்த பதவி இல்லைன்னா பணக்காரனாக இருந்தால் அவனுக்கு ஒரு ப்ரொசீஜர். ஒரு ஏழை, அவன் தெரியாமல் பண்ணிட்டான், ரொம்ப ஏழை, அவனுக்கு ஒரு ப்ரொசீஜர். மொத்தம் 4 ப்ரொசீஜரை அன்றைக்கி ஆண்டவர் கிளியர் கட்டாக சொல்ல போகிறார். சில நேரம் பைபிளில் சில வசனங்கள் ரிப்பீட்டடாக இருக்க மாதிரி இருக்கும். பலி செலுத்துறதுலாம் அத்தனையும் ப்ரொசீஜர். இட் ஹேஸ் டு பி டன். இட் ஹேஸ் டு பி டன். 6 லட்சம் இஸ்ரவேலர்கள் புறப்பட்டார்களாம். ஆண்கள் மாத்திரம், என்னுடைய மனைவிகள், பிள்ளைகள், பேர பிள்ளைகள், ஒரு ஆளுக்கு அவனுக்கு மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள்லாம் கணக்கில் வரல, எல்லாம் போட்டால் ஒரு 30 லட்சம் பேர்கிட்ட அவங்க போய் கொண்டிருக்கிறார்கள், யாத்திரை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது பேர் யாத்திரை ஆகமம். புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அவங்க போகும்போது இந்த 30 லட்சம் பேருக்கு ஊழியம் செய்வதற்கு ஏறக்குறைய ஒரு 50,000 பேரை கர்த்தர் தேர்வு செய்து, ஏறக்குறைய என்னுடைய கிராஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், குறைஞ்சது 20,000 பேருக்கு மேலே இருந்திருப்பாங்க ஊழியம் செய்வதற்காக மட்டும். அவங்க தப்பு பண்ணாங்கன்னா ஒரு ப்ரொசீஜர். இப்போ ஜோஷுவா, காலேப்லாம் இருந்தாங்க, அந்த மாதிரி இருந்தால் அவங்க ஒன்று கொண்டு வந்து காணிக்க கொடுக்கணும். அது வந்து மேல் கோட், அது வெள்ளாடு, ஆண் ஆடு. காமன் பர்சன், சராசரி பர்சனாக இருந்தால் பெண்ணாடு அல்லது செம்மறியாடாக இருந்தாலும் வெள்ளாடாக இருந்தாலும், புவர் ஒரு ஏழையாக இருந்தாலும் புறா குஞ்சு அல்லது காட்டு புறாவு. திஸ் இஸ் எசென்ஷியல், வெரி 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 மச் எசென்ஷியல். இஸ்ரவேலர்கள் இன்னைக்கு நம்ம இந்த சாப்டர் படிக்கிற அன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, அவங்க சீனாய் மலை அடிவாரத்தில் இன்னும் கிளம்புவார். அப்போ தான் தப்பு பண்ணி அடி வாங்கியிருக்காங்க. 3000 பேர் செத்துருக்காங்க. அவங்க 3000 பேர் சாகிறப்ப மோசஸ் மலையிலேருந்து இறங்குறாரு. அன்றைக்கி அவங்களுக்கு பெந்தேகோஸ்தே பண்டிகை நடந்துட்டுருக்கு. அடி வாங்கினாங்க, 3000 பேர் செத்தாங்க. முதல் முறை அவ்வளோ பேர் சாகிறத கண்ணால் பார்க்குறாங்க. அவ்வளோ பேருக்கு அடக்க ஆராதனை நடக்குது. தெரியாமல் பண்ண தப்புக்கு எப்படி? ஸோ ஓகே, நீ தெரியாமல் பண்ணிட்ட, ஆனால் நீ சாகாத, உனக்கு பதில் ஒரு அனிமல் சாகட்டும். ஆமேன். பட் இட் இஸ் டெம்பரரி. தெரிஞ்சு பண்ணியனா நீ தான் சாகணும். ஆமேன். ரத்தம் சிந்தினவனுடைய ரத்தம் சிந்தப்பட்டால் ஒழிய பாவ மன்னிப்பில்லை அப்படின்ட்டார். அப்போ எவன் சாகடிச்சானோ அவன் செத்து போயிடணும், பாவ மன்னிப்பு வாங்கிக்கலாம். ஆனால் அவன் செத்து போகணும். இன்றைக்கி ஒரு சாக்ரிஃபைஸ் இதுதான், அனிமல் சாக்ரிஃபைஸ் ஃபார்
அன்இன்டென்ஷனல் சின். ஆனால் திருச்சபையை நீங்கள் நானும் புதிய ஏற்பாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் அது எழுதுனது பவுலையாவாக இருக்கும்னு நம்ம யூகிக்கிறோம். கர்த்தருடைய ஊழியக்காரன், ஏன்னா அவரோட ஞானம் அதில் வெளிப்படுகிறது. தன்னுடைய 10ஆம் அதிகாரத்திலே 8-10 வரைக்கும் சொல்லும்பொழுது, வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவருடைய இரத்தம் நம்மை காப்பாற்றாது என்று சொல்லி, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் நம் அனைவரையும் காப்பாற்றும், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி தன் சரீரத்தையே ஒப்பு கொடுத்தார் அப்படின்றது. ஸோ அல்டிமேட் சாக்ரிஃபைஸ் புதிய ஏற்பாடில் கிருபியாக இயேசு சிலுவையில் வரும்போது அல்டிமேட் சாக்ரிஃபைஸ், தெரிஞ்சு செய்த தெரியாமல் செய்த அவரை நோக்கி கூப்பிடுகிற எவனையும் காப்பாற்றுகிற ஒரு ரத்தம் சிந்தப்பட்டாயிடுச்சு. எனக்கு திருச்சபை நீங்களும் நானுக்கும் நமக்கு இந்த ப்ராப்ளம் கிடையாது. நீ தெரிஞ்சு பண்ணியா தெரியாத பண்ணியான்னு, நீ சாரி கேட்குறியா, நீ மன்னிப்பு கேட்குறியா, திரும்பி பண்ண மாட்டேன்னு ஒத்துக்கிறியா, வா உனக்கு மன்னிப்பு தருகிறேன், ஆண்டவரே நம்ம மன்னிச்சிருங்க அப்படின்னா மன்னிப்பு இருக்குங்க. வண்டர்ஃபுல்லான அனுபவம். ஆனால் இந்த அனுபவம் இயேசுக்கு முன்பு, இயேசு பிறப்பத்துக்கு முன்பதாக யாருக்கும் கிடையாது தெரியுமா? தாவீதுக்கு கிடையாது தெரியுமா? தாவீது பாடுபட்டார் தெரியுமா? உரியாவின் மனைவியாகிய பத்ஷெபால அவர் எடுத்துக்கிட்டு உரியாவை கொண்டார். ஒன்றும் இல்லை, மிலிட்ரி கிரவுண்டில் முன்னாடி விட்டார். இன்டென்ஷனாக தான் செத்து போயிட்டான். நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொன்னார், உன் வீட்டை விட்டு பட்டயம் நீங்கவே நீங்காதுறான்னு. ஒரே ஒரு தப்பு தான், உரியா செத்தது. தாவீதோட குழந்தை ஃபஸ்ட்டு செத்துச்சு. தாவீதோட பிள்ளைங்க நிறைய பேர் செத்துட்டாங்க. அந்த அம்னோன் செத்துட்டான், அப்சலோம் செத்துட்டான். தாவீதோட பிள்ளைகள் நிறைய ரத்தம், கஷ்டம். பாவ மன்னிப்பு இல்லைன்னா ரொம்ப பயம் திருச்சபே. நீங்களும் நானும் கூட தைரியமாக நின்றுக்கிறோம். எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், நம்மை அந்த ரத்தம் சுத்திகரித்தது என்று. இல்லை என்றால் நீங்களும் நானும் இல்லாமல் போயிருந்திருப்போம். சாத்தான் நம்மளை ஊதி எடுத்திருப்பான், சாத்தான் நம்மளை அழித்து எடுத்திருப்பான். இன்றைக்கி நீங்கள் யாராவது இயேசு ரத்தத்தை கிளைம் பண்ணாமல் இருப்பீங்கன்னா, இயேசு ரத்தத்தை கிளைம் பண்ணுங்கள். அடிக்கடி சொல்லுங்க, இயேசு ரத்தம் என் பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கும், இயேசு ரத்தம் என் குடும்பத்துடைய பாவத்தை சுத்திகரிக்கும், நீக்கி சுத்திகரிக்கும். இயேசு ரத்தம் என்கிற வார்த்தை நம் வாழ்க்கையில் மிகவும் அவசியமான ஒன்றாயிருக்கு. நம்ம 4ஆம் அதிகாரத்தை சீக்கிரமாக படித்து முடிப்போம். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம பார்த்தோம் என்றால் சின் ஆஃபரிங். இந்த சின் ஆஃபரிங் ஓட பர்பஸ் என்னன்னு நமக்கு படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரொசீஜர், இந்த சின் ஆஃபரிங்கோட ப்ரொசீஜர். நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த சின் ஆஃபரிங் முதல் பகுதி ஹை ப்ரீஸ்டுக்காக ப்ரொசீஜரை நம்ம படிச்சிருவோம். கர்த்தர் மோசையை நோக்கி, மறந்துடாதீங்க, லேவியராகமம் ஃபுல்லாகவே ஆண்டவர் டிக்டேட் பண்ணுறாரு, மோசை கேட்டுக்கிறாரு, மோசை எழுதுகிறாரு, மோசை செய்ய போகிறார். மோசை யாரை வச்சு செய்ய போகிறார்? லேவியர்களை வச்சு செய்ய போகிறார். லேவியர்கள் ஏன் எதுக்கு ஒன்றுமே கேட்காத கீழ்ப்படிய போகிறாங்க. நம்மளுடைய ஊழிய அழைப்பும் அதான். ஏன் எதுக்கு இப்படின்னா அப்படின்னான்னு கேட்குறதில்ல. நீ லேவியனாக இருந்தால் நான் சொல்கிறதெல்லாம் செய், அவ்வளோதான். ஓகே ஆண்டவரே. ஜீசஸ் கடைசியாக எல்லாத்தையும் எடுத்து தன்னுடைய கையில் பவர் எடுத்து கொண்டு சொன்னார். மத்தேயு 28 கடைசி வசனங்கள், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், த கிரேட் கமிஷன் என்று சொல்லுவோம், சகல ஜாதியும் சீஷர் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொன்னாரே. ஓகே, இன்னைக்கு ப்ரொசீஜர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செகண்ட் வேர்ஸ், லேவியராகமம் 4:2, நீ இஸ்ரவேல் புத்திரத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒருவன் கர்த்தருடைய கட்டளைகள் யாதொன்றை அறியாமையினால் மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்துக்கு உட்பட்டால் அறிய வேண்டியதாவது. ஸோ இந்த மனுஷன் செய்யத்தகாததை செஞ்சார், ஆனால் தெரியாமல் செய்தார். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியன் ஜனங்கள் குற்றத்துக்கு உட்படத்தக்கதாக பாவம் செய்தால், தான் செய்த பாவத்து நிமித்தம் பழுதற்ற ஒரு இளங்காளையை பாவ நிவாரண பலியாக கர்த்தரிடத்தில் கொண்டு வர கடவன். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டு, த சின் ஆஃபரிங் ஃபார் த ஹை ப்ரீஸ்ட். டோட்டலாக இன்னைக்கு சப்ஜெக்டோட டைட்டிலே சின் ஆஃபரிங் ஆர் அன்இன்டென்ஷனல் சின் ஆஃபரிங் என்று சொல்லலாம். ஸோ யங் புல், இளங்காளையை கொண்டு வர கடவன். வந்துட்டார். தப்பு பண்ணது யாருங்க? ஆசாரியன். அப்போ அவர் முதல்ல சுத்தமாக இருக்கணும். கொண்டு வர கடவன். அவன் அந்த காளை ஆசரிப்பு கூடாரத்தில் கொண்டு வந்து அதன் தலைமேல் தன் கையை வைத்து கர்த்தருடைய சந்நிதியில் அதை கொல்ல கடவன். அப்பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியன் அந்த காளையின் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசரிப்பு கூடாரத்தில் கொண்டு வந்து தன் விரலை ரத்தத்தில் தோய்த்து பரிசுத்த ஸ்தலத்தின் திரைக்கு எதிரே கர்த்தருடைய சந்நிதியில் 7 தரம் தெளிக்க கடவன். நம்ம இதுக்கு முன்னாடி படித்த சாப்டர்ஸ்லாம் என்ன பண்ணோன்னா, அந்த பலிபீடத்தை சுற்றிலும் தெளிக்க கடவன்னு நம்ம பார்த்தோம். வெளியே பிரகாரத்தை விட்டே அவங்க இன்னும் போல. பிரகாரத்தில் 2 இருக்கும், இல்லை வெண்கல தொட்டி, அதை தான் அந்த அனிமல் எல்லாம் கழுவாங்க. பிறகு பலிபீடத்தை சுற்றி தெளிக்கணும். ஆனால் இந்த முறை அன்இன்டென்ஷனல் சின்னுக்கு ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளேயே போகிறாங்க.
ஆசரிப்பு கூடாரத்தை நம்ம பார்த்தோம்னா ஒரு அவுட்டர் கோர்ட் இருக்கும். அவுட்டர் கோர்ட்டுக்குள்ளே ஒரு டென்ட் இருக்கும் இல்லை. அந்த டென்ட்டில் ஃபஸ்ட் பார்ட் வந்து பரிசுத்த ஸ்தலம், செகண்ட் பார்ட் வந்து மகா பரிசுத்த ஸ்தலம். இப்போ இவர் இங்கே வெளியே பிரகாரத்தில் உள்ள பலிபீடத்தில் அந்த அனிமலை அடித்து ரத்தத்தை எடுத்துட்டு உள்ளே போயிட்டார். பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் நடுவில் வால் இல்லை, ஸ்க்ரீன் இருக்குது. அந்த ஸ்க்ரீனில் போய் 7 தரம் 1 2 3 4 5 6 7 செலுத்து அங்கே இருக்கும் சுகந்த தூபபீடத்தின் கொம்புகளின் மேல். இங்கே பரிசுத்த ஸ்தலத்தில் மூணு பொருள்கள் இருக்கும். கரெக்டாக ஸ்க்ரீனுக்கு முன்னாடி, ஸ்க்ரீனுக்கு அந்த பக்கம் உடன்படிக்கை பெட்டி இருக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்தில். அப்போ பரிசுத்த ஸ்தலத்தில் ஸ்க்ரீனுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா தூப பீடம் இருக்கும். அந்த தூப பீடத்தில் போய் ஆசாரியன் நின்று காலையிலையும் சாயந்தரமும் தூபம் போட்டுட்டு ப்ரே பண்ணோம். நான் உங்களுக்கு சொல்கிறேங்க இல்லைங்க, காலை ஆனதுமே 3 ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர் 3 ஆசாரியர்கள் அந்த கூடாரத்துக்குள்ளே போவாங்க. ஒருத்தர் போய் குத்து விளக்கில் எண்ணெயை ஊற்றி இடித்து பிழிந்த, ஃப்ரெஷ்ஷாக இடித்து பிழிந்த ஒலிவ எண்ணெயை ஊற்றி அந்த திரிகளில் கருந்திரி இருந்தால் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கோல்டன் லேம்ப் ஸ்டாண்டை மெயின்டைன் பண்ணிவிட்டு எண்ணெயை ஊற்றிட்டு வருவார். இன்னொருத்தர் வந்து இன்னொருத்தர் வந்து சமூகத்து அப்பம் இருக்கும். ஒரு பிளேட்டில் 6 அப்பம் அந்த மேஜை மேலே, இன்னொரு பிளேட்டில் 6 அப்பம், 12 அப்பம் இருக்கும். அதை இழுத்துட்டு பழசை எடுத்துகிட்டு புதுசு வச்சுட்டு வருவார். 3வது போகிறவர் தான் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு அந்த என்ட்ரன்ஸில் நின்று தூபபீடத்தில் ப்ரே பண்ணிட்டு வருவார். இன்னைக்கு ஆசாரியன் தான் செய்த பாவத்துக்காக பாவ நிவாரண பலி, சின் ஆஃபரிங், அன்இன்டென்ஷனல் சின்காக இந்த ரத்தத்தை எடுத்துட்டாரு. பிரகாரத்திலேருந்து உள்ளே போகிறாரு. உள்ளே போய் திரையில் 7 தரம் தெளிச்சுட்டு அங்கே உள்ள பலிபீடத்தின் கொம்புகள் மேல் பூசுகிறார். பூசிட்டு ப்ரே பண்ணிட்டு வந்து ஆசரிப்பு கூடார வாசல்லே வந்து ஊற்றிட்டாரு. ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வாசல் இருக்கிற தகன பலிபீடத்துக்கு முன்னாடி இப்போ ஊற்றிட்டாரு. போன முறைலாம் பார்க்கும்போது இங்கேயே தெளிச்சுட்டு இங்கேயே சர்வாங்க தகன பலி இங்கேயே எல்லாம் எரிச்சிட்டார். அந்த ரத்தம் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே போகல, டென்ட்டுக்குள்ளே போகல. இப்போ டென்ட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டு அந்த ப்ரேயரை பண்ணிட்டு வெளியே வந்து திரும்பி ஊற்றிட்டார். இப்போ என்ன பண்ணிட்டாரு? 8ஆம் வசனப்படி காளையினுடைய எல்லா கொழுப்பையும், குடல்களை மூடிய கொழுப்பையும், அவையில் மேல் இருக்கிற கொழுப்பு முழுவதையும், 2 குண்டி காய்களையும், அவையில் மேல் சிறு குடல்களில் இருக்கிற கொழுப்பையும், குண்டி காய்களோடு கூட கல்லீரல் மேல் இருக்கிற ஜவ்வையும், சமாதான பலியின் காலையிலிருந்து எடுக்கிறது போல அதிலிருந்தும் எடுத்து அவைகளை தகன பலிபீடத்தின் மேல் தகனிக்கப்படவேன். இப்போ எல்லாத்தையும் போட்டு தகனிச்சிட்டார், எரிச்சு சாம்பலாக்கிட்டார். காளையினுடைய தோலையும், அதன் மாம்சம் முழுவதையும், அதன் தலையும், தொடைகளையும், அதன் குடல்களையும், அதன் சாணியும், காலை முழுவதையும் பாளையத்துக்கு புறம்பே சாம்பல் கொட்டுகிற சுத்தமான இடத்திலே கொண்டு போய் கட்டைகளின் மேல் போட்டு அக்கினினால் சுட்டரிக்கிறவன் சாம்பல் கொட்டிருக்கிற இடத்தில் அதை சுட்டரிக்க கடவுள். இன்னொரு குறிப்பிட்ட பார்ட்டு இதனுடைய இந்த காளையை எடுத்து கொண்டு வந்து இந்த குறிப்பிட்ட பார்ட்ஸை மாத்திரம் பாருங்கள், குறிப்பிட்ட பார்ட்ஸையும் பாருங்கள் என்ன பண்ணுறாரு பாருங்கள். வந்துட்டாரா, ரத்தத்தை அந்த பலிபீடத்து மேலே தான் வச்சு தகனிக்கணும். பலிச்சாரா, அதை என்ன பண்ணுவார், காளையத்தினுடைய என்னென்ன எடுக்கிறாரு, பாவ நிவாரண பலியாக காளையினுடைய எல்லா கொழுப்பு தான், குடல்கள் மூடிய கொழுப்பையும், அவை மேல் இருக்கிற கொழுப்பு முழுதையும், 2 குண்டி காய்களையும், அவைகள் மேல் இருக்கிற சிறு குடல்கள் இருக்கிற கொழுப்பையும், குண்டி காய்களுடைய கல்லீரன் மேல் இருக்கிற ஜவ்வையும், சமாதான பலி இருந்து காலைந்து எடுக்கிறது அது எடுத்து அவைகளை தகன பலியின் மேல் தகனிக்க கடவன். இப்போ இன்டர்னல் ஆர்கன்ஸ் மட்டும் தான் எடுக்கிறார். கொஞ்சம் அப்படி பாருங்க, ஃபேட்டையும் இன்டர்னல் ஆர்கன்ஸை மட்டும் தான் எடுக்கிறார். And he shall take off it all the fat of the bullock for sin offering. அந்த இன்வெர்ட்ஸ் எங்கெல்லாம் சில நேரத்தில் இன்டர்னல் ஆர்கன்ஸ் மேலே கொழுப்பு இருக்கும் எல்லாத்தையும் எடுத்து கொழுப்பையும், அவையில் மேல் இருக்கிற கொழுப்பு முழுவதையும், கொழுப்பு என்கிற வேர்டு இருக்கு பாருங்க, முழுவதையும், குண்டி காய்களோடு கல்லீரன் மேல் இருக்கிற ஜவ்வையும் எல்லாத்தையும் எடுத்துட்டு தகன பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவுள். இப்போ நம்ம கேட்போம், ஐயா தோல் என்ன பண்ணுவார், மாம்சத்தை என்ன பண்ணுவார், தலையை என்ன பண்ணுவார், தொடையை என்ன பண்ணுவார், சர்வாங்க தகன பலியில் எல்லாத்தையும் இங்கே போட்டு எரிச்சிடுவார். ஆனால் இந்த பாவ நிவாரண பலியில் தோலை கலெக்ட் பண்ணிப்பாங்க, மொத்த மாமிசையும் கலெக்ட் பண்ணிப்பாங்க, தலை, தொடை, குடல், சாணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பாளையத்துக்கு வெளியே போய் இங்கே ஆசரிப்பு கூடாரத்தில் இந்த தகன பீடத்தில் எதெல்லாம் இருக்கிறாங்களோ அதுக்கு சாம்பல் வரும்ல, அந்த சாம்பலை கொட்டுறதுக்கு ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல எடுத்துன்னு போய் இந்த பாடியை அங்கே எரித்து சாம்பலாக்கிடுவார். ஆக இந்த காளை பாளையத்துக்குள்ளேயும் பாடுபடும், பாளையத்துக்கு வெளியும் பாடுபடும், பாளையத்துக்கு உள்ளேயும் ரத்தம் சிந்தும், பாளையத்துக்கு வெளியவும் எரிஞ்சு சாம்பலாகும், பாளையத்துக்கு உள்ளேயும் அடி, பாளையத்துக்கு வெளியும் அடி.
எவரைய நிருபக்காரர் இதை சொல்லியிருப்பார். பாளையத்துக்குள்ளும் இருந்து பாளையத்துக்கு புறம்பேயும் பாடுபட்டார். பாவ நிவாரண பலி has a process. It should be put into fire inside the camp, also outside the camp. பாளையத்துக்கு உள்ளேயும் அதை தகனிக்கணும், பாளையத்துக்கு வெளியவும் தகனிக்கணும், போட்டு சுட்டெரிக்க கடவன். அறியாமல் செய்த பாவங்களுக்கு செய்யத்தக்க பாவத்துக்குட்பட்ட குற்றவாளிகளால் அவர்கள் செய்த பாவம் இதை தான் அவர்கள் செய்ய வேண்டிய. ஹல்லேலூயா. ஆமாம், அதே போல் தான் ஒரு இளங்காளையை கொண்டு வந்து போகிறாங்க. ஸோ கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து ஆசாரியன் செய்தது. ஸோ 12th verse வரைக்கும் இதை படித்தோம். 13th verseலேருந்து சபையார் நிறைய பேர் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஊரே, ஒரு ஜாதியே, ஒரு மக்களே தெரியாமல் ஒன்று பண்ணிட்டாங்க. இல்லை யார் பண்ணாங்கன்னே தெரில. ஒரு மர்டர் நடந்துச்சு, யார் பண்ணாங்கன்னு தெரில. ஒரு ஏமாற்று வேலை நடந்தது, யார் பண்ணாங்கன்னு தெரில. கொஞ்சம் பேர் பாதிக்கப்பட்டாங்க, யார் பண்ணாங்கன்னு தெரில. அப்படி இருந்தால், கர்த்தருடைய கட்டளை மீறப்பட்டு இருந்தால், அதில் பாவம் இருக்குது, நான் பாவம் ஹேஸ் டு பி டெல்ட் வித் இருந்தால், அவர்கள் செய்த பாவம் தெரிய வரும்போது அந்த பாவத்தின் நிமித்தம் ஒரு இளங்காளையை கொண்டு வந்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக பலியிட வேண்டும். அதே போல் எல்லாரும் அந்த தலை மேலே கை வச்சு ப்ரே பண்ண வேண்டும். கர்த்தருடைய சந்நிதியில் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதே போல் ஆசாரிய ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசரிப்பு கூடாரத்தில் கொண்டு வந்து தன் அந்த பரிசுத்த ஸ்தலத்து திரையில் போய் தெளிக்க. நம்ம செகண்ட் பார்ட்டுக்கு பப்ளிக் தப்பு பண்ணால் வருகிறது. தெளித்து கர்த்தருடைய பலிபீடத்தின் கொம்புகள் மேல் கொஞ்சம் பூசி திரும்ப ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியில் வந்து ஊற்றிட்டு திரும்பி கொழுப்பை எடுத்து பாவ நிவாரணத்துக்காக எல்லாவற்றையும் செய்ய கடவன். அவர்களுக்கு பாவம் மன்னிக்கப்படும். திரும்பி இந்த காலையும் எடுத்துகிட்டு போய் அதனுடைய பாடி ஃபுல்லாக அதனுடைய தலை தொடை எல்லாமே கொண்டு போய் அதை எரிச்சிடணும். இப்போ 2 படித்தோம். ஒன்று, ஆசாரியன் தப்பு பண்ணால் இப்படி, பப்ளிக் நிறைய பேர் செய்து ஒரு தப்பு பண்ணால் சேம் தான், ரிப்பீட். எப்படி இருக்குது இல்லைங்களா ப்ரொசீஜர்? இப்போ நம்முடைய பார்ட்டில் ஒரு ராஜா தப்பு பண்ணிட்டா, தாவீது தப்பு பண்ணிட்டார். ஆனால் தெரியாமல் பண்ண தப்பு தான், தெரிஞ்சு பண்ண தப்புக்கு இந்த ப்ரொசீஜர் செட் ஆகாது. ஒரு பிரபு, நம்முடைய செகண்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். அந்த செகண்ட் பார்ட்டில் ஒரு பிரபு தெரியாமல் செய்தால், அவன் பாவம் செய்தவனானால், அவன் பாவம் தெரியப்படும் போது பழுதற்ற வெள்ளாடு, ஆசாரியனோடது காலை, ஒரு ஹோல் காங்கிரிகேஷன் நிறைய ஜனம் சேர்ந்து தெரியாமல் தப்பு பண்ணிட்டாங்கன்னா காலை நிறைய பேர் ஒன்றுக்கு மேலே வந்துட்டாங்க. இது ஒரு பிரபு தான் பண்ண தப்புக்கு வருகிறான் என்றால் இளங்காளைய, இளங்கடா, அதை மறக்காதீங்க, கோட் கொண்டு வந்து திரும்பி அந்த கடா மேலே கை வச்சு சர்வாகன தகன பலி கொடுக்குற இடத்துல அதை கொல்ல கடவன். இது பாவ நிவாரண பலி. அதே போல் ஆசாரியன் அந்த ரத்தத்தை எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் விரல் நாள் எடுத்து பலிபீடத்தின் கொம்பு மேலே பூசி மற்ற ரத்தத்தை தகன பலியின் அடியிலே ஊற்றி விட கடவன். இந்த செகண்ட், பிரபு பண்ண தப்பு கொஞ்சம் புரிஞ்சுங்க. ஆசாரியன் பண்ண தப்பு ஆண்டவர் காலிலே விழுந்து மன்னிப்பு வைக்கணும், நேராக அங்கே போய் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே போய். ஆனால் பிரபு பண்ண தப்பு வெளியவே முடிச்சிட்டாங்க பாருங்கள். ஏன்னா ஸ்பிரிச்சுவல் ரூலர்ஸ், அவைக்கு ஒரு ரீதியாக இருக்கிற உயர்ந்திருக்கிற மக்கள், ஸ்பிரிச்சுவல் ரியால்மில் மேலோங்கி இருக்கிற மக்கள் டைரெக்டாக ஆண்டவர்களில் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் படித்தோம். மொத்த பப்ளிக்கும் தப்பு பண்ணால் உள்ளே தான் போய் மன்னிப்பு கேட்டானோ, ஆஃபீஸ்க்குள்ளே போனது ஆண்டவருடைய ஆஃபீஸ், ஹெட் ஆஃபீஸ் பரலோகத்தில் இருக்குது. ஹெட் ஆஃபீஸோட பிரான்ச் ஆஃபீஸ் ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்துச்சு. இப்போ பிரபு தப்பு பண்ணிட்டார்னா அவர் ஒரு ஆடு கொண்டு வந்து அந்த ராத்திரியில் கொஞ்சம் ரத்தத்தை எடுத்து தகன பலிபீடத்தின் கொம்புகள் மேல் இங்கேயே பூசி அடியில் ஊற்றி விட்டு திரும்பவும் கொழுப்பு முழுவதும். இப்போ பிரபு தப்பு பண்ணும்போது ஆசாரியன் உள்ளே போல, ஆலயத்துக்குள்ளே போல, வெளியே முடிச்சுட்டு போகிறார், பிரகாரத்திலே முடிச்சுட்டு போகிறார். பலிபீடத்திலே தகனித்து இவ்விதமாய் ஆசாரியன் அவன் செய்த பாவத்தை குறித்து அவனுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படவன், அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அப்போ ஆண்டவர் கையிலே போல நீயே இங்கேருந்தே ப்ரே பண்ணியிருப்பா. ஓகே, இப்போ சாதாரண மனுஷன் ஒருத்தர் வந்திருக்காரு, ஒரு பெரிய ஆளாக இருக்கார் அங்கே, அவர் வந்து மன்னிப்பு கேட்குறாரு. அப்பொழுது அறியாமல் செஞ்சிட்டேன் அப்படின்னும்போது இவர் என்ன செய்ய வேண்டும் என்றால், தான் செய்தது பாவம் என்று தெரிய வரும்போது வெள்ளாடுகளில் பழுதற்ற ஒரு பெண் குட்டியை, ஆமாம் பெண் குட்டி, ஃபீமேல் லேம்ப், பிளேம்லெஸ் ஃபீமேல் கோட் கொண்டு வந்து அதே மாதிரி தலைமையில் கை வச்சு அதே இடத்துல
பாவ நிவாரண பலியாக கொல்லக்கடவன் அந்த இரத்தத்தை கொஞ்சம் எடுத்து இங்கேயே பலிபீடத்தின் கொம்பு மேலே ஊற்றிவிட்டு, பலிபீடத்தின் கொம்பு மேலே தெளிச்சிட்டு கீழே அடியில் ஊற்றிவிட்டு, அதே போல் கொழுப்பு முழுவதும் எடுத்து அதை தகனித்து பலிபீடத்தின் மேல் முழுமையாக சுகந்த வாசனையாக தகனித்து பாவ நிவர்த்தி செய்ய கடவன். இப்போ இந்த பாடி பார்ட்ஸ்லாம் பாளையத்துக்கு புறம்ப போல நம்ம ஃபஸ்ட்டு ஆசாரியன் பண்ணும்போது பார்த்தோமே, பொதுமக்கள் டீமாக ஒரு பெரிய காங்கிரிகேஷனாக தப்பு பண்ணும்போது பார்த்தோமே, அது 3 போர்ஷன் ஆனிச்சு. இங்கே கொள்கிறாங்க, ரத்தத்தை ஆலயத்துக்குள்ளே போய் பரிசுத்த ஸ்தலத்தில் தெளிச்சிக்கிறாங்க, அந்த கொம்பு மேலே பூசுகிறாங்க, வெளியில் போய் எரிக்கிறாங்க. ஆனால் பிரபு தப்பு பண்ணும்போது இங்கேயே ஊற்றி இங்கே சர்வாங்க தகன பலியாக செலுத்துகிறாங்க. ஒரு காமன் மேன் பண்ணும்போதும் இது வருகிறது. ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து அதே போல் தலை மேலே கை வச்சு பாவ நிவாரண பலியாக கொல்லக்கடவன் பலிபீடத்தின் கொம்பு மேலே தெளிச்சிட்டு பிறகு கீழே ஊற்றி விட்டு அதனுடைய கொழுப்பு முழுவதும் எடுத்து கர்த்தருக்கு தகன பலியாக செலுத்தி தகனிக்க வேண்டும். அப்படியே பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அப்போ அந்த காமன் மேனுக்கு மன்னிக்கப்படுகிறது. நம்முடைய நெக்ஸ்ட் பார்ட்லலாம் நம்ம போகும்போது ஒரு ஏழை பண்ணால் என்ன ஆகும் அப்படின்ற ப்ரொசீஜர்லாம் நம்ம படிப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம படித்தது the sacrificial system, how it operates for high priest, how it operates for entire congregation, how it operates for leader, how it operates for common citizen. 4 பார்ட் படித்தோம். இன்னும் புவர் அதெல்லாம் நம்ம பின்னாடி வருகிற சாப்டர்ஸில் படிப்போம். ஒரு ஏழை அவனுக்கு பலி செலுத்த கூட காசு இல்லைன்னா அவன் என்ன பண்ண வேண்டும்? வாட் இஸ் த தீம்? அன்இன்டென்ஷனல் சின். பாவம் இருக்குது. ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம்னு பைபிள் சொல்லுது. தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாமல் பண்ணாலும் வேணும்னு பண்ணாலும் அறியாமல் பண்ணாலும் இக்னரன்ஸில் பண்ணாலும் பாவம் தான். ஸோ வி வாண்ட் ஃபர்கிவ்னஸ். ஐயோ தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டேன், குற்ற மனப்பான்மையாக இருக்குது. யூ நீட் ஃபர்கிவ்னஸ். யாரோ ஒருத்தர் மன்னிக்கணும். யார் மன்னிப்பா? அதுதான் கர்த்தர். அதனால தான் திருச்சபையே எதையும் அடக்க முடியும், எதையும் மறைக்க முடியும், பாவத்தை மறைக்கவே முடியாது. ஜீசஸ் இந்த பூமியில் இருக்கும்போது அவர் விட்ட ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான். நீங்கள் யாருனா இருந்தீங்கன்னா பாவத்தை மறைக்க பார்க்காதீங்க. அது தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாமல் பண்ணாலும் யூ நீட் டு பே த காஸ்ட் டு கெட் ஃபர்கிவ்னஸ். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரும்போது நம் பாவத்துக்காக அவர் பே பண்ணார். சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தார். என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, இஃப் யூ ஆர் வில்லிங் யூ கேன் ப்ரே டு காட். பட் திஸ் ஓல்ட் டெஸ்டமெண்ட் sacrificial system is not going to help you. இந்த பழைய ஏற்பாட்டில் ஆப்ரேட் ஆன sacrificial system உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது இல்லை. தெரியாமல் பண்ணால் தான் அது ஹெல்ப் பண்ணும். மறந்துடாதீங்க, அது இஸ்ரவேலர்களுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணும். கிரீக்குக்கு ஹெல்ப் பண்ணாது, லாட்டினுக்கு ஹெல்ப் பண்ணாது, ரோமனுக்கு ஹெல்ப் பண்ணாது, நமக்கு ஹெல்ப் பண்ணாது. ஆமேன். ஸோ தலை மேலே கை வைக்கிறதுனா என் தலையில் உள்ள சாபம் அந்த மிருகத்து மேலே போடும். இன்றைக்கி உங்களுக்குள்ள கில்ட் இருக்கலாம், நிம்மதி இல்லாமல் இருக்கலாம். அவன் அந்த ஆடோட தலை மேலே கை வச்சு மன்னிப்பு கேட்குறான். நான் பண்ண தப்பெல்லாம் இது மேலே வைக்கிறேன். அன்றைக்கி நீங்கள் கூட வந்து இயேசுக்கிட்ட நின்று, இயேசுவோட சிலுவை முன்னாடி நின்று உங்கள் தலை மேலே கை வச்சு நான் பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிப்பு தாங்கன்னும் போது திஸ் கன்ஃபெஷன் வில் பி அக்செப்டட். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான். இந்த 4 இன்சிடெண்ட் பார்த்தோம். பிரதான ஆசாரியர்கள், ஒரு காங்கிரிகேஷன் ஆஃப் பீப்புள், ராஜா, ஒரு காமன் மேன். இந்த மிருக தலைமையில் கை வைக்கிறாங்களா, என்ன தெரியுமா சொல்கிறாங்களா? சாரி அப்படி கேட்குறாங்க. அந்த குறிப்பிட்ட டேர்ம் அது மேலே கை வைக்க கடவுள். கன்ஃபெஷன். வாட் இஸ் கன்ஃபெஷன்? டு ஆஸ்க் சாரி, டு ஆஸ்க் ஃபர்கிவ்னஸ். நான் இப்படி பண்ணிட்டேன், என்ன மன்னியும். யாரும் என்னை இன்வெஸ்டிகேட் பண்ண வேணாம், நான் என்ன பண்ணேன் என்பதை சொல்லுகிறேன். தன் பாவங்களை மறைக்கல. நான் மறைச்ச பிறகு வந்து யாரும் கலர் எடுக்கல. அறிக்கையிட்டு விட்டு விட்டேன், நான் அறிக்கையிட்டேன், என்னை மன்னித்திரும் என்று சொல்லும்போது the sacrificial system is going to operate. இன்றைக்கி நம்முடைய பாவத்துக்கு அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட், இந்த லிவைட்டைகள், இந்த லேவியர்களுக்கு கொடுக்கப்பட்ட sacrificial system is not going to operate. But universal sacrificial system where Jesus himself as the Lamb of God, இயேசு மாத்திரமே தேவனுடைய ஆடாய் பலியிடப்பட்ட அந்த சிஸ்டம் நமக்கு ஆப்ரேட் பண்ணப்பட்டிருக்கிறது. சிங்கிள் sacrifice, eternal sacrifice, the sacrifice on the cross, the sacrifice of whole mankind, the sacrifice for the whole world is operating today.
It can remove our sins. என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, லேவியராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், என் பாவத்திலிருந்து என்னை காப்பாற்ற, தெரியாமல் செய்த பாவத்திலிருந்து கூட என்னை காப்பாற்ற ஒரு மிருகம் சாக வேண்டியது என்று சொல்லுகிறது என்றால், நான் தெரிந்து செய்த பாவங்களுடைய நிலை என்ன? என் இயேசுவின் ரத்தம் என்னை காப்பாற்றுகிறது. இந்த சிஸ்டம் எப்படி ஆப்ரேட் பண்ணுவது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் திருச்சபையே. இல்லை என்றால் பாவம் மன்னிப்பு இல்லை. நம்ம எந்த புண்ணியம் பண்ணாலும் இதிலிருந்து வெளியே வரப்போகிறதில்லை. அன்னதானம் செய்தாலும், பண உதவி செய்தாலும், எது செய்தாலும் இல்லை. ரத்தத்துக்கு பதில் ரத்தமே. பாவம் செய்தது ரத்தம், அதனால் அந்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஒரு வழி இருக்குது. we can claim to Jesus Christ. இயேசுவின் ரத்தத்தினால் என்னை கழுவோம் என்றால், இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவர்களை ப்ரே பண்ணாமல் let God bring us into deeper understanding about this sacrificial system. அப்பா எனக்கு இது புரியலப்பா, ஆனால் எனக்கு தெரியுது இதுதான் அவசியம் என்று. நம்ம ஹார்ட் எப்படி ஆப்ரேட் ஆகுது, லங் எப்படி ஆப்ரேட் ஆகுது, லிவர் எப்படி ஆப்ரேட் ஆகுது, மூளை எப்படி ஆப்ரேட் ஆகுது, மசில்ஸ் எப்படி ஆப்ரேட் ஆகுது, நிறைய சிஸ்டம் இருக்குது. ஆர்கன் சிஸ்டம் எப்படி ஆப்ரேட் பண்ணுது, ஏன் செல்லுலார் லெவலில் எப்படி ஆப்ரேட் ஆகுது, மைக்ரோ செல்லுலார் லெவலில் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு நமக்கு தெரியல. பட் we are enjoying the benefit. இவ்வளோ நடக்குது, நம்ம இதை படிக்கவே இல்லை, ஆனால் உயிராகிறோம், வளர்ந்தோம், எல்லா சிஸ்டம் ஆப்ரேட் ஆகுது. அதே போல் தான் சாக்ரிஃபிஷியல் சிஸ்டம். நமக்கு மூளைக்கு எட்டாத இயேசுவின் ரத்தம் நம்மை காப்பாற்றி கொண்டிருக்குது. கண்களை மூடலாம். லெட்ஸ் கிளைம் டு காட். ஆண்டவரே உங்கள் ரத்தத்தினால் என்னை கழுவும், ஆண்டவரே உங்கள் ரத்தத்தினால் என்னை கழுவும். அந்த இஸ்ரவேலர்களுக்கு புரிந்தது, தேவர் இன் நீட் ஆஃப் அன் அனிமல். பிரதான ஆசிரியனுக்கு காலை தேவை, பப்ளிக்கு காலை தேவை. பப்ளிக்காக பெரும் மாசா ஒரு காங்கிரிகேஷனாக நிறைய பேர் சேர்ந்து தப்பு பண்ணதுக்கு காலை தேவை. ஒரு பிரபுக்கு தெரிந்தது ஒரு ஆடு தேவை என்று, ஒரு காமன் மேனுக்கு தேவை ஒரு பெண் ஆடு தேவை என்று தெரிந்தது. ஏழைக்கு சில புறா குஞ்சுகள் தேவை என்று தெரிந்தது. ஆனால் என்னை காப்பாற்ற இயேசுவின் ரத்தம் தேவை என்பதை புரிந்து கொண்டேன். The penalty for my sins, the penalty for my unintentional sins, the penalty for my intentional sin. The sin has to be removed. The sacrificial system is the only way that can remove. ரத்தம் சிந்துகிற ஒரு வழி மட்டும்தான் பாவத்தை நிவர்த்தியாகும் என்றால், என்னை காப்பாற்ற இயேசுவின் ரத்தம் இருக்கிறது. என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன். வாங்க நம்ம எழுந்து கர்த்தரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும். ஷாலோம். நாம் அனைவரும் எழுந்திருந்து பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். இன்றைக்கு நாம் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், பாவம் செய்தனால அவனுக்கு மன்னிக்கப்படும். ஆமென். இதுக்கு முன்பாக அநேக பலிகள் நம்ம பார்த்தோம். இந்த காரியங்கள் ஒருவன் பாவம் செய்தாலும் அவனுக்கு எப்படி அதை மன்னிப்பு கேட்பது என்று ஆண்டவர் அநேக பலிகளை கொடுத்து கொண்டிருக்கிறாமே. ஆனால் நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அது சகல பாவங்களும் நீக்கி நம்மை சுத்திக்கிறதா இருக்குது. ஆமென். நமக்குள் எந்த பாவங்களாக இருந்தாலும் ஆண்டோடைய ரத்தம் நம்மை சுத்தமாக்கி கொண்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த பாடலை ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தை குறித்தான ஒரு பாடல், இயேசுவின் பாவ மன்னிப்பை குறித்தான ஒரு பாடல். இந்த ரத்தத்தின் மூலமாக நாம் பாவ மன்னிப்பை வச்சுக்கொள்ள போகிறோம். கூட சேர்ந்து பாடலாம். ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டது. எல்லாம் சேர்ந்து பாடலாம். ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, நமக்கு விலையாக சிந்தப்பட்டது. எல்லாம் சொல்லலாம். ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே
சிந்தப்பட்ட இரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. மீண்டும் ஒரு இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. சதனமோ பாவம் எங்களை பாவங்களை கழுவும் ரத்தம் ஆண்டவரே சப்பா. எங்களை மீறுதலை மன்னிக்கு ரத்தமப்பா. எங்கள் குற்றங்களை மன்னிக்கு ரத்தமுக்கு நன்றி 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 சொல்லுப்பா. எங்கள் பாவங்களுக்கு சிலுவையில் சுமந்து கல்வாரி ரத்தத்தை சிந்தனை எங்கள் தேவாதி தேவனப்பா. இந்த காலவேளை நான் துதிக்கிறோம், போற்றுகிறோம்ப்பா. உன்னோட ரத்தத்தை குறித்து நான் தியானிக்கிறோம்ப்பா. உன்னோட பாவ மன்னிப்பை குறித்து நான் தியானிக்கிறோம்ப்பா. இது எங்களை மறைத்து நீ பேசுங்க, வழி நடத்த பலப்படுத்தினேன். இயேசு கிறிஸ்துவின் சொன்ன பிதாவே, ஆமென். லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம். பாவ நிவாரண காலை செய்த பிரகாரம் இந்த காலையும் செய்து இவண்டமாய் ஆசாரியன் அவர்களுக்கு பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும். ஆமென். அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும் என்ற வார்த்தை இந்த 4ஆம் அதிகாரத்தில் 4 முறைக்கு மேலாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஆமென். அவன் பாவம் செய்தானால் அவனுக்கு மன்னிக்கப்படும், பாவம் செய்தானால் மன்னிக்கப்படும். ஆமென். அன்றைக்கு நம்ம பார்க்குறோம், ஒருவன் பாவம் செய்தால் எத்தனை விதமான பலிகள் அவன் செலுத்தினாதான் அந்த பாவம் நிவர்த்தியாகும், பாவம் மன்னிக்கப்படும். ஆனால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி அவரே தம்மை சொந்த பலியாக ஒப்பு கொடுத்து சிலுவையில் நமக்காக அவர் மரித்து பலியாகிட்டார். ஆமென். நாம் கூட அநேக விதமான பாவங்கள் செய்திருக்கலாம், அநேக விதமான மீறுதல்களை செஞ்சிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு அனைத்தையும் மன்னித்து ஆண்டோட பிரசன்னத்தில், ஆண்டோட சமூகத்தில் நம்ம ஒவ்வொரு ஆண்டை நிற்க வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்று நாம் ஒன்று செய்ய போகிறோம். கர்த்தர் நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னித்தாரே, நம்முடைய மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னித்தாரே. ஆனால் நாம் ஒரு சில நபர்கள் செய்த தவறுகளை மன்னிக்கிறோமா? நமக்கு விரோதமாக ஏதாவது ஒரு சில பேர் செஞ்சிருக்கலாம், தீமை செஞ்சிருக்கலாம். இல்லை ஒரு சில பேர் நமக்கு விரோதமான காரியங்கள், தீமையான அகியானக்கான செய்திருக்கலாம். அதை நாம் மன்னிக்கிறோமா? ஒருவேளை அதை நம்ம மன்னிக்கலை என்றால் இன்னைக்கு கர்த்தர் சமூகத்தில் நம்ம கண்ணில் மூடி அப்படியே ஆண்டவர் ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவர் ஒரு சில நபர்களை நம்மளுக்கு ஞாபகப்படுத்துவார். மகனே, நீ நல்லா வேதம் வாசிக்கிற செபிக்கிற ஆலயத்தை வரப்பா, ஆனால் ஒரு சில பேரை உன் இருதயத்தில் மன்னிக்க முடியாமல் இருக்கிறதே. நான் மட்டும் உன் பாவங்களை மன்னித்தேனே, ஆனால் நீ ஏன் இன்னும் மன்னிக்காமல் இருக்க என்று கர்த்தர் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். நம்ம இதயத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே ஒட்டு கொடுக்கலாமா? ஆண்டவரே அப்பா, இது ரொம்ப கடினமான ஒரு காரியம்தான். அதில் மன்னிப்பு என்பது அவ்வளோ சாதாரணமான காரியம் அல்ல. ஆனால் இன்று ஆண்டு சமூகத்தில் முடிவு எடுக்கலாமாப்பா. நீங்களே என் பாவத்தை மன்னிக்கணாப்பா, நான் அவர்கள் பாவத்தை மன்னிக்கன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டு ஒரு சில நபர் நம்மளை காட்டுவார். மகளே, இவங்களை மன்னிக்கல, ஏன் இவங்களை மன்னிக்க மாட்டேன்? மகளே, இவங்களை மன்னிச்சிருப்பா, நான் விதத்தில் வரவா விருப்பப்படுகிறேன் என்று கர்த்தர் சொல்லி கொண்டு இருக்கிறார். அவர்கள் நம்ம எந்த தீமை செஞ்சிருந்தாலும் கர்த்தர் சமூகத்தில் அப்பா நம்ம இருதயங்களை கைகளை சொல்ல மன்னிக்கிறப்பா, அவங்கள மன்னிச்சுன்னு சொல்லிட்டு ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? பாவங்கள் யாவையும்
கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல இரத்தமே, பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல இரத்தமே, சுத்த மனசாட்சியை எனக்கு தந்தே, சுத்த மனசாட்சியை எனக்கு தந்தே, சுத்திகரித்த பரிசுத்த இரத்தமே, அப்பா சுத்திகரித்த பரிசுத்த இரத்தமே, சொல்லலாம். இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்ட தேசத்தில் நம்ம ஒரு விசுவாசம் செயல் செய்ய போகிறோம். நம்ம வலது கை எடுத்து இதயத்தில் வைத்துக்கொண்டு சொல்ல போறோம், ஆண்டவரே, அவர்கள் செய்த குற்றங்கள் அநேக இருக்குப்பா, அவனுக்கு எங்களுக்கு விரோதமாக அநேக தீமை செய்தாலப்பா, ஆனா நீங்க என்னுடைய பாவத்தை அப்பா மன்னிச்சிட்டீங்களாப்பா, அதுபோல் நான் அவங்கள மன்னிக்கிறேன் சொல்லம்மா. கர்த்தாவே, அவங்கள நான் மன்னிக்கிறேன்ப்பா. எல்லாரும் சொல்லணும், கர்த்தாவே இயேசுவே நான் அவங்கள மன்னிக்கிறேன்ப்பா, இயேசு அவங்கள நான் மன்னிக்கிறேன்ப்பா, இயேசப்பா அவங்கள நான் மன்னிக்கிறேன்ப்பா, இயேசு அவங்கள நான் மன்னிக்கிறேன் தகப்பனாப்பா. சதலவோத நமக்கரவா சதரீதரவோ சதருதலோருபுதோனோரேரேரே சந்தனமோரதலவரேரே சதரீகரோ சதரவோ மௌங்கநாதரீதலரவதலமகரவா. ஆண்டவரே அப்பா, இந்த காலவேளை நான் செபிக்கிறேன்ப்பா, நீர் எங்கள் குற்றங்களை மன்னித்தது போலப்பா நாங்களும் பிறருடைய குற்றங்களை மன்னித்து விட்டோம் தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் இருதயத்தில் கசப்புகள் அகலுவதாக, எங்கள் இருதயத்தில் கடின இருதயங்கள் மறைவதாக அப்பா. எங்களுக்கு விரோதமாக அனைத்து தீமைகள் செய்திருந்தாலும் அப்பா அவங்கள மன்னிக்கிறப்பா. நீங்க எங்களை மன்னிச்சிட்டீங்களப்பா, நான் அவங்கள மன்னிச்சிடப்பா. அவளை குறித்து என்ன தீமை எங்கள் இருதயத்தில் இல்லை தகப்பனப்பா. அவளை மனதார மன்னிக்கிறப்பா, அவளை ஏற்றுக்கொள்கிறோம் தகப்பனப்பா. அவளை எங்க இருந்தாலும் நீர் ஆசீர்வதிங்க, அவளை மேலும் மேலும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. அவளோடு கூட இருங்கப்பா. எங்களை தாழ்த்து உண்மை மாத்திரம் வைத்துக்கிறேன் சார். மீட்பு ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாரானால் நாமும் மற்றொரு குற்றங்களை மன்னிக்க வேண்டும். மறக்கும் போது தேவன் நம்மிடத்தில் வாசம் செய்து இன்னும் நமக்கான பெரிய திட்டங்களை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷாலோம், ஷாலோம், ஷாலோம். Thank you. God bless you. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பன்னவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பன்னவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.